Mahindra XUV 300 W4 நம்ம W8 கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து OE DRL அண்டு ஃபாக் லேம்ப்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அப்படியே பாருங்கள் எல்லாமே மஹேந்திரா ஒரிஜினல், எந்த கேப்ஸ் எதுவுமே இல்லாமல் நீட்டாக மோல்ட் பண்ணியிருக்கோம். பிளாஸ்டிக் மோல்டிங் பண்ணி நம்ம மாட்டியிருக்கோம். அண்டு இது வந்து நார்மல் ஹெட்லைட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வெறும் ஹாலஜன் ஒரே ஒரு பீம் தான் வரும். நார்மல் ஹாலஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது W8ஓட DRL கம் ப்ரொஜெக்டர் வித் நார்மல் ஹெட்லைட் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். டாப் அண்ட் ஹெட்லைட்டு இதில் பாருங்கள் அந்த DRL வந்துடும் மேலே. அண்ட் இங்கே வந்து ப்ரொஜெக்டர் லோ பீமுக்கு, இது வந்து நார்மல் ஹை பீமுக்கு. ஸோ இந்த ஹெட்லைட்டை இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டோட்டல் செட்டப்புமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே W8க்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இது ஆஃப்டர் இன்ஸ்டலேஷன் இந்த வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே நான் போடுறேன் பாருங்கள். நம்ம பண்ணுறது எல்லாமே OE மஹேந்திரா ஒரிஜினல் ப்ராடக்ட்டு, எதுவுமே ஆஃப்டர் மார்க்கெட் கிடையாது. பிகாஸ் ஆஃப்டர் மார்க்கெட் எதுவும் அவைலபிள் இல்லை. ஸோ ஹெட்லைட்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா மஹேந்திராவோட ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸு, எந்த ஒயரையுமே கட் பண்ணல, எல்லாமே ப்ளக் அண்ட் ப்ளேயில் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம் பாருங்கள். W8ஓட டாப் எண்டு ப்ரொஜெக்டர் வித் DRL அண்ட் ஸ்டாண்ட் DRL ஃபாக் எல்லாமே, எந்த ஒயர்ஸ் எதுவுமே கட் பண்ணல, எல்லாமே ஷாக்கெட் டு ஷாக்கெட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், நான் இதை ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது நீங்கள் வந்து உள்ள கீ போட்ட உடனே இக்னிஷனில் இது ஆன் ஆகிடும். ஸோ டாப் எண்டில் பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும். ஸோ இக்னிஷனில் போட்ட உடனேவே அந்த DRL ஸ்டார்ட் ஆகிடும். தென் இப்போது ஃபாகு பார்த்திங்கன்னா லோ பீம் ஹை பீம். ஸோ இப்போ வந்து லோ பீம் DRL எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ இந்த கம்ப்ளீட் லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணுறேன். எல்லா லைட்டையும் ஃபாகு எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணால் இதுதான் உங்களுக்கு டே டைம் ரன்னிங் லைட்டு DRL. ஸோ இது எப்போவுமே ஸ்டாண்டர்டாக எரியும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே OE ஐட்டம்ஸ், மஹேந்திராவோடது. ஷாக்கெட் எல்லாமே OE, எந்த ஒயரும் கட் பண்ணல. இண்டிகேட்டர்ஸும் பாருங்கள் நம்ம கொடுத்துருக்கோம், DRLல இண்டிகேட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பானட்டை இறக்கி விட்டுட்டு ஒரு ஃபுல் வியூ காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ பானட்டை இறக்கிட்டோம். இப்போ பாருங்கள் ஒரு ஃபுல் வியூ பாருங்கள். அப்படியே நம்ம டாப் எண்டு கன்வெர்ட் பண்ணிட்டோம். இட்ஸ் லுக் லைக் அண்ட் டாப் எண்ட். ஸோ பாருங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக. ஸோ DRL, லோ பீம், ஹை பீம் அண்டு ஃபாகு எல்லா லைனும் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டோம். ஸோ ஒரு பேஸ் மாடல் எடுத்துகிட்டு இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம டாப் எண்டுக்கு எல்லாமே பண்ணித்தரோம். ORVM பண்ணுறோம், லைட்டிங்ஸ் பண்ணித்தரோம், ஃபாக் லைட்ஸ் பண்ணித்தரோம், ஆம்ப்ரெஸ் பண்ணித்தரோம், ஸ்டீரிங் பட்டன்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல், ஆடியோ எல்லாமே பண்ணித்தரோம். நம்மளோட ஒரு பெஸ்ட் பார்ட்டு என்னென்னா, நாங்கள் வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா பேஸ் எடுத்து டாப் எண்டாக மாற்றி தரது தான் எங்களோட கீ பாயிண்ட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களோட வெஹிக்கிள்ஸ் என்னவோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க நம்பருக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் டெக்னிக்கலினா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.